சமையல். நாம இன்னைக்கு மேங்கோ சாக்லேட் கஸ்டர்ட் பண்ண போறோம். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. இது குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மேங்கோ சாக்லேட் கஸ்டர்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு 300 ml மில்க் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இந்த பேனில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ண உடனே நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து இந்த ஸ்பூனில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது சின்ன ஸ்பூன், பெரிய ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா பாலோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்து ஸ்டவ்வில் வச்சிடலாம். இது நமக்கு செய்கிறதுக்கு ஒரு 7 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். ஸோ இதை நல்லா சுற்றி விட்டுடலாம். சுற்றி விட்டுட்டு இப்போ நான் வந்து ஒரு பெரிய கப் ஃபுல்லாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் ஃபுல்லாக. ஸோ இந்த ஃப்ரெஷ் க்ரீமை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இதையுமே நல்லா சுற்றி விட்டுறணும். நல்லா கிளறி விட்டுறணும். நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுறணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே நம்ம சுற்றிட்டே இருக்கும்போது இது நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வரும். ரொம்ப திக்காக இல்லை, ஒரு மாதிரி க்ரீமாக வரும் பாருங்கள். நல்லா சுற்றிட்டே இருக்கலாம். பாருங்கள், க்ரீம் மாதிரி வந்துருச்சு. இது போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதுதான் கரெக்டு. இப்போ இதை வந்து நான் வந்து ஒயிட் சாக்லேட் எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் ஃபுல்லாக ஒயிட் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒயிட் சாக்லேட், துருவின ஒயிட் சாக்லேட்டை நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும். இறக்கணுன்னே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சுகர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பால் நம்ம அடுப்பில் வைக்கிறோம் இல்லை, அப்பயே கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் போட்டுக்கல. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து நல்ல பழுத்த மாம்பழத்தை எடுத்து அரைச்சி ஒரு கப் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மேங்கோவையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாம்பழத்தையும் நல்லா இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருவோம். இது பாருங்கள், இப்போவே நமக்கு பார்க்கும்போது எவ்வளோ ஒரு க்ரீமியாக எப்படி இருக்குது பாருங்கள். இப்படியே எடுத்து சாப்பிட்லாம் போல இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு டேஸ்ட். இது ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் விட ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ ஒரு க்ரீமியாக நல்லாயிருக்கும். மேங்கோ சீசன் இருக்கும்போதே நம்ம வாங்கி இதே போல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். இப்போது நம்மளுடைய மேங்கோ சாக்லேட் கஸ்டர்டை மாற்றுறதுக்காக நான் வந்து 3 கிளாஸ் டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்மளுடைய மாம்பழம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்க மாம்பழத்தை இந்த 3 கிளாஸ்லேயுமே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 3 கிளாஸ்லேயும் நம்ம மாம்பழத்தை போட்டதுக்கப்புறமா நம்மளுடைய மேங்கோ சாக்லேட் கஸ்டர்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் ஃபுல்லாக வர அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ 3 ஹவர்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மேங்கோ சாக்லேட் கஸ்டர்ட் ரெடியாக இருக்குது. நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய ஒயிட் சாக்லேட், துருவின ஒயிட் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன். இதை இது மேலே போட்டு விட்டுறலாம் ஃபுல்லாக, அப்படியே அழகாக. இப்போ நம்மளுடைய ஒயிட் சாக்லேட் எல்லாம் மேலே நல்லா தூவி விட்டாச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மேங்கோ சாக்லேட் கஸ்டர்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. See you.